தேவனுடைய சபைக்குள்ளே நீங்கள் தேவனுக்காய் கொடுக்கக்கூடிய காரியத்திலே தேவன் உங்களுக்கு அதிகமாய் உங்கள் விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. யாவரும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நெடுங்காலமாய் அநேக காரியத்திற்காய் நான் காத்திருக்கிறேன். என் விருப்பங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல ஆண்டவர் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜீவ விருட்சம் போல தேவன் உங்களுக்கு தருவதற்கு முதலாவது தேவன் உங்கள் இருதயத்திலே தேவனுடைய விருப்பத்தினுடைய நல்ல காரியங்களை உங்கள் விருப்பத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதற்காக நான் இழக்க வேண்டியதாக இருந்தாலும் அதை இழப்பதற்கு நான் விருப்பம் உடையவராக இருக்கிறேன் என்கிற அந்த விருப்பத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, நான் ஏதாகிலும் ஊழியத்தை நான் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உங்களை ஒப்புக் கொடுத்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தினுடைய வழிகளை தேவன் நிச்சயமாய் திறப்பார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முதன்மையானவர்களாக, நீங்கள் பெரியவர்களாக இருப்பது ஒருவேளை மற்றவர்களுக்கு எரிச்சலாக இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை முதன்மையாக மாற்ற வேண்டுமானால் நீங்கள் இருக்கிற இடங்களிலே வேலைக்காரனை போல, அடிமைகளைப் போல இருக்க நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை முதன்மையான இடத்தில் தேவன் கொண்டு வருவார். பெரிய இடத்திலே தேவன் உங்களை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். மேன்மையானவைகளை விரும்புங்கள். இந்த உலகத்திலே மேலானவைகளை கர்த்தர் எதை உங்கள் வாழ்க்கையிலே மேலானவைகள் என்று வேதம் சொல்லுகிற அந்த மேலான இடத்திற்குரிய காரியங்களிலே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் செயல்படுவதற்கு ஒப்பு கொடுங்கள். அழிந்து போகிற காரியத்திற்குள்ளாக உங்களுடைய எண்ணத்தை வைத்து விடாதீர்கள். வேஷமாயிருக்கிற காரியத்திற்குள்ளே உங்களுடைய எண்ணத்தை வைத்து விடாதீர்கள். உம்முடைய நாமத்தினால் இந்த காலவேளை வருகிறேன் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் எங்களை நடத்துவீராக. எங்கள் வாழ்வை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கொஞ்ச காலம் ஒரு வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் எந்த காரியங்கள் நிறைவேறாமல் அரைகுறையாய் இருந்தாலும் ஆண்டவரே, ஜீவ விருட்சத்தினுடைய வாழ்வை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பதற்கு இந்த காலவிலே அவருடைய உள்ளத்திலே நல்ல விருப்பங்களை நீர் தந்து செயல்படுத்தத்தக்கதான நிலைமையிலே தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கீழ்த்தளத்திலும் மேலே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கனமகிமை எல்லாம் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென்.